அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் பிரதோஷ தினத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாதந்தோறும் வரும் பிரதோஷ தினங்களில் விரதம் இருந்து பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய கோவில்களில் நந்திக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளினுடைய தொல்லை, திருமண தடை, திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பேறு எந்த கஷ்டமாக இருந்தாலும் விலகி நல்வாழ்வு கிடைக்கும் என்பது சிவன் பக்தர்களின் முக்கியமான நம்பிக்கையாகும். எம்பெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம். ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை கோவில் சென்று வணங்குவது சிறந்த பலனை அளிக்கும் என்பது அனைவருக்கும் தெரியாத உண்மை. மாதந்தோறும் இருமுறை வளர்பிறை, தேய்பிறை, திரியோதசி 13ஆம் நாட்கள் பிரதோஷ தினங்களாகும். இந்த தினங்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும். இந்த நேரத்தில் பரம்பொருள் சிவபெருமானை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை. அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அற்புதம் நிறைந்த ஆன்மீக மாதத்திற்கான இந்த மார்கழி மாதத்தில் சிவ வழிபாடு மாபெரும் சிறப்பு மிக்கது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின்பு மற்றும் பௌர்ணமிக்கு பின்பு என்று 2 பிரதோஷ தினங்களிலும் சிவபெருமான் குறித்து நேரம் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. சிவபெருமானுக்கு பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்து வில்வம், தாமரை, அரளி, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்தவன் தீபாராதனை நடைபெறும். இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும். நந்தி தேவரது தீபாராதனைக்கு பின்பு மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனையை நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் அனைத்தும் விலகும். இனி அற்புதமான நாட்களாகும். இந்த தினங்களில், அதாவது மார்கழி மாத பிரதோஷ நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உணவு உன்றி உபவாசம் இருந்து வழிபட வேண்டும். முக்கியமாக திருமுறைகளை படிக்க வேண்டும். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவபெருமானுடைய ஆலயம் சென்று உள்ளம் உருகி 5 எழுத்து மந்திரமான சிவாய நம எனும் மந்திரத்தை ஓதி வழிபட வேண்டும். பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை கண்குளிராக இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் பார்ப்பது புண்ணியமாகும். முதலில் சுற்றி செய்யப்படும் வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையுடன் வளம் வந்தபடியாக கேட்க வேண்டும். நம சிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிரயணித்த பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் என்னவெல்லாம் நீங்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது இந்த மார்கழி மாதத்தில் கட்டாயம் கிடைக்கும். இந்த பிரதோஷ வேளத்தில் அவரை வழிபட்டால் கண்டிப்பாக இந்த மார்கழி மாத பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபடுங்கள். அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கப்பெறும். குறிப்பாக இன்றைய தினம் பிரதோஷ நாட்களில் ஈசனை வழிபாடு செய்யாத ஒரு புழுப்பூச்சி கூட இந்த பூமியில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மார்கழி மாதம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாள். கிரகாச்சாரத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சரி செய்ய இந்த மார்கழி மாத தினம் மாபெரும் சிறப்பு மிக்க பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை கட்டாயம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வு வளம் பெறும். அதிலும் குறிப்பாக மார்கழி மாதம் நடக்கும் இந்த சிறப்பம்ச நாட்களில் அஷ்டம சனி நடக்கும் கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்வில் கட்டாயம் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயம் விளங்கும். கடந்த சில மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் படாத கஷ்டம் இருந்திருக்காது. அந்த கஷ்டத்தில் இருந்து விலக வேண்டும் என்றால் இந்த சிவபெருமானுடைய
ஆலயத்திற்கு வந்து சிவனுடைய பாதங்களை சரணடைவதுதான் ஒரே வழி. அதற்கான பரிகாரம் எந்த செலவும் பெருசாக செய்ய வேண்டாம். 20 ரூபாய்க்கு வில்வ இலைகளை வாங்கி கொண்டு வந்து முக்கியமாக சிவபெருமானுடைய ஆலயத்தில் கொடுத்துவிட்டு மார்கழி மாதம் இந்த பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி சிவபெருமானுடைய கோவிலில் அமர்ந்து ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை சொன்னாலே போதும், உங்களுக்கான பிரச்சனைகள் அன்றே தீர்ந்துவிடும். சனி பகவான் உங்களை பெரிதாக சோதனை செய்து பார்க்கவே மாட்டார். மற்ற கிரகங்களும் நல்லது செய்ய துவங்கிவிடும். முடிந்தால் இந்த மார்கழி மாத சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ வேளையில் கலந்து கொண்டு கோவிலுக்கு சென்று கோவிலில் தரும் மாலை பிரதோஷ பூஜைகள் முடிந்தவுடன் கோவிலில் கொடுக்கும் அந்த பிரதாசத்தை வாங்கி உண்டு விரதத்தை முடித்தால் முக்கியமாக கோடி கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது. சிவபெருமானுடைய அருள் ஆசி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கான உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்காக வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் எல்லாம் இறை ஆசிர்வாதம் கிடைக்காதவர்களிட அர்த்தம் கிடையாது. கோவிலுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் முக்கியமாக மனதார சிவ சிவ ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை சொன்னாலேயே அவர்களுக்கு முக்தி அளிக்கக்கூடிய கருணை கடவுளாம் சிவபெருமான். இன்றைய தினம் சிவனடியார்களுக்கு அல்லது பசியால் வாடி கஷ்டப்படுபவர்களுக்கு உங்களால் என்ற ஒரு அன்னதானத்தை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்களுக்கான விடுவு காலம் பிறக்கும். அன்னதானம் செய்ய வக்கு இல்லாதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் எறும்பு குழிகளுக்காவது அந்த அரிசி மாவை இடித்து அதன் மேல் போட்டால் யாருக்கு செய்தால் என்ன, அன்னதானம் செய்தால் உங்களுக்கு மாபெரும் புண்ணியம் கிடைக்கும். ஆலயத்திற்கெல்லாம் எங்களால் செல்ல முடியாது, இந்த நேரத்தில் நாங்கள் அலுவலகத்தில் இருப்போம், வேலைக்கு சென்றிருப்போம் என்றால் இந்த இருந்த இடத்திலிருந்து நமச்சிவாயா 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 என்று 27 முறை சொல்லிவிட்டு இன்னல்களிலிருந்து காப்பாற்று ஈசனே என சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள். மற்றத்தை பரம்பொருள் சிவபெருமான் அனைத்தையும் மாற்றி உங்களுக்கு நன்மையை வழங்குவார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.